எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். எண்ணும் எழுத்தும் கிளாஸஸ் 4 and 5 term 1 module 1 my new world. Day 1 starts with greetings. Then 1A song time. அனக்ஷர்ல இருக்கிற வெல்கம் சாங்கை கிளாஸ் ரூம் வாலில் டிஸ்பிளே பண்ணி அதுக்கான ஆக்ஷனோட பாடணும். ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணும். 1B ரிவைசிங் த ஆல்ஃபபெட். ஸ்டூடெண்ட்ஸை 2 குரூப்ஸாக டிவைட் பண்ணி ஒரு குரூப்புக்கு லெட்டர் கார்ட்ஸும் மற்றொரு குரூப்புக்கு லெட்டர் பிளாக்ஸும் கொடுத்து டீச்சர் A to Z லெட்டர்ஸை சொல்லும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டை ரேண்டமாக ஸ்டாப்புன்னு சொல்லுங்கள். நீங்கள் லாஸ்ட்டாக சொன்ன லெட்டருக்கான கார்டை சத்தமாக சொல்லணும். மற்ற குரூப்பில் இருக்கிற அதே லெட்டருக்கான பிளாக் வச்சிருக்கிற ஸ்டூடெண்ட் அதில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் நேமை சத்தமாக சொல்லணும். இதே போல் எல்லா லெட்டர்ஸ்க்கும் சொல்கிற வரைக்கும் ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணணும். அசஸ்மெண்ட் வெக்காபுலரியை வேர்ட் வாலில் டிஸ்பிளே பண்ணி மீனிங்கோட ப்ராக்டிஸ் பண்ணணும். Day 2 2A ரிவைசிங் த ஸ்ட்ரக்சர்ஸ். லெட்ஸ் டீம் அப். Word cards of fruits, flowers, birds, vegetables and animals ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒரு சர்க்கிளில் நிற்க சொல்லுங்கள். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்கக்கிட்ட இருக்கிற கார்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஐ ஹாவ் அண்ட் ஆரஞ்சுன்னு சொல்லணும். இதே போல் ஃப்ரூட்ஸ் கார்டு வச்சுருக்கிற எல்லாரும் சேர்ந்து வி ஆர் ஃப்ரூட்ஸுன்னு சொல்லணும். இதையே மற்ற டீம்ஸும் சொல்லணும். நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிற அசஸ்மெண்ட் வெக்காபுலரியை வேர்ட் வாலில் டிஸ்பிளே பண்ணி மீனிங்கோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் ஃபார் Day 2. Day 3 starts with warm up chant time. அனக்ஷரில் கொடுத்துருக்கிற I can say the words. இந்த சாண்ட்டை கிளாஸ் ரூம் வாலில் டிஸ்பிளே பண்ணி அப்ராப்ரியேட் ஆக்ஷனோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே சாண்ட்டை கேக், மேக், பேக், ரைட், சைட், ஹைட் இது போன்ற வேர்ட்ஸோட கண்டினியூ பண்ணுங்கள். 3A ரிவைசிங் லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் சைட் வேர்ட்ஸ். We can read. ஸ்டூடெண்ட்ஸை ஒரு சர்க்கிளில் உட்கார சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரிப் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் டு ஈட் அ எல்லோ பனானா. ஐ ஹாவ் அ ஸ்மால் கேட். ஐ லிவ் இன் அ பிக் ஹவுஸ். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சென்டென்ஸை ரீட் பண்ணும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரிப்பீட் பண்ணணும். இந்த ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி கான்வர்சேஷன் டெவலப் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இண்டிவிஜுவலாக சில கொஷின்ஸ் கேளுங்க. 3B சென்டென்சஸ் யூஸிங் CVC வேர்ட்ஸ் அண்ட் சைட் வேர்ட்ஸ். லெட் அஸ் பில்ட் இட். பிளாக் போர்டில் ஹாட், ரேன், பிக், த, டு, கெட், அ, பன், ஹென் இந்த வேர்ட்ஸை எழுதி ரீட் பண்ண சொல்லி இதுக்கான பிக்சரை போர்டில் டிஸ்பிளே பண்ணி சென்டென்ஸை பில்ட் பண்ண சொல்லணும். கிளாஸை 5 டீம்ஸாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு டீமையும் இதே போல் சென்டென்ஸ் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணணும். இதுக்கு இங்கே கொடுத்துருக்கிற 5 செட் ஆஃப் வேர்ட் கார்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் ஃபார் Day 3. Day 4 large group activity. Introducing key vocabulary. Active and lazy. இந்த வேர்ட்ஸை பிளாக் போர்டில் எழுதிட்டு ஸ்டூடெண்ட்ஸை சர்க்கிளில் நிற்க சொல்லி ஜம்பிங், சைக்கிளிங் இந்த ஆக்ஷன்ஸை பண்ணிவிட்டு ஐ ஆம் ஆக்டிவ் நவ் அப்படி சொல்லி கேன் யூ டூ சச் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டு அந்த ஆக்ஷன்ஸை ரிப்பீட் பண்ண சொல்லி ஐ ஆம் ஆக்டிவ் நவ் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸை சொல்லுங்கள். தென் சிட்டிங் வித் லெக்ஸ் ஸ்ட்ரெச், யார்னிங் இந்த ஆக்ஷன்ஸை பண்ணிவிட்டு ஐ ஆம் லேசி அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை ரிப்பீட் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு ஒரு ஆக்ஷன் வேர்டை சத்தம் இல்லாமல் சொல்லி அதுக்கான ஆக்ஷனை பண்ண சொல்லணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஆக்ஷனை கெஸ் பண்ணி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் லேசி, ஹீ இஸ் ஆக்டிவ். நெக்ஸ்ட் 4B லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி. ப்ராக்டிசிங் கீவேர்ட்ஸ்.
clap and stamp. Teachers handbookல கொடுத்திருக்கிற இந்த வேர்ட்ஸை blackboardல எழுதிட்டு டீச் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸை ரிப்பீட் பண்ண சொல்லுங்க. நெக்ஸ்ட் clap and stamp ஆக்டிவிட்டியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு வேர்டை சொல்லும்போது அந்த வேர்ட் blackboardல இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் clap பண்ணவும், blackboardல இல்லைன்னா ஸ்டாம்ப் பண்ணவும் சொல்லுங்க. blackboardல இல்லாத சம் வேர்ட்ஸையும் ரேண்டமாக சொல்லுங்க. எல்லா வேர்ட்ஸையும் ரீட் பண்ணுற வரை இந்த ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணுங்க. That's all for day 4. Day 5, 5A, narrating the story, The Trick Robot for class 4. Students கிட்ட picture cards of machines காட்டி, have you seen these machines in your house? Why do we use machines? இந்த questions கேட்டு students responses accept பண்ணுங்க. இதே போல robot picture card காட்டி சில questions கேட்டு students encourage பண்ணுங்க. Then the trick robot story-ய bilingual-ஆ narrate பண்ணிட்டு இந்த ஸ்டோரிக்கான ஆடியோவை ப்ளே பண்ணி அதில் வர்ற வேர்ட்ஸை வேர்ட் வாலில் ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 5B, narrating the story Earth the Desolated Home for class 5. இந்த ஸ்டோரியில் வர்ற கிராண்ட்பா டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஸ்பேஸ் ஷட்டில் பிக்சர் கார்டை காட்டி we can travel from one planet to the other with this vehicle. Let us see where he travels in this vehicle னு சொல்லி ஸ்டோரியை பைலிங்குவலாக நரேட் பண்ணுங்க. ஸ்டோரி நரேஷன் முடிஞ்சதும் இந்த கொஷின்ஸை கேளுங்க. தென் இந்த ஸ்டோரிக்கான ஆடியோவை ப்ளே பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை லிசன் பண்ண வச்சு அதில் வர்ற வேர்ட்ஸை வேர்ட் வாலில் ரீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். That's all for day 5. Thank you.